ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம வெளிப்படுத்துற விஷயத்துல என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன இதை பார்வையை பார்த்துட்டு இந்த மேற்கொண்டுள்ள காரியத்துக்கு நம்ம கடந்து போகலாம். ஏன் அப்படின்னாச்சுன்னா இதுவரைக்கும் நம்ம 3 பாட்டை கரெக்டாக முடிச்சிருக்கோம், 3 பகுதியை முடிச்சிருக்கோம். முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைகளில் அவருடைய செயல்பாடுகள், சபைகளின் நடுவிலே அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சபையில் அவர் என்ன செய்கிறார், கிருபையின் காலத்தில், சபையின் காலத்தில், புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்ட்டு 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 4ஆம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பரலோகத்தின் காட்சி, பரலோகத்தின் காட்சி அப்படிங்கிறத இதை இப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படுது. எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போனோன்னே இதுவரைக்கும் பரலோக வாசல் திறக்கப்படாத இந்த பரலோக வாசல் திறக்கப்படுது. அப்போ பரலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் படைப்பின் ஆராதனை, படைப்பு படைத்தவரை ஆராதிக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் மீட்பு மீட்டவரை ஆராதிக்கிறது. அப்போ 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சிங்காசனத்தில் ஒரே தேவனாகிய திரியேக தேவன் வீட்டிருக்கிறத பார்க்குறோம். 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது என்னது அப்படின்னாச்சுன்னா அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அவருக்கும் அந்த சிங்காசனத்தில் வீட்டிருந்த ஒரே தேவனுக்கும் ஆராதனை அதில் பார்க்குறோம். அடுத்தது 6ஆவது அதிகாரத்திலிருந்து 19ஆவது அதிகாரம் வரைக்கும் உபத்திரவத்தின் காலத்தின் நிலையை நம்ம இங்கே பார்க்குறோம். உபத்திரவத்தின் காலத்தின் நிலை அதை ஒரு 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. உபத்திரவ காலத்தை பொதுவாக 2ஆக பிரிக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த அதிகாரங்களை 3ஆக பிரித்து தரேன். எப்படி அப்படின்னா, முதல் உபத்திரவ காலம் ஃபர்ஸ்ட் 3 ஆண்டுகள், 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அதை பார்க்கலாம். 10லேருந்து 14 வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் அந்த 2 தூதர்கள் வர்றது, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சில காரியங்கள் 10லேருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியாக சொல்கிறேன். மகா உபத்திரவத்தின் நாட்கள் அப்படிங்கிறது அந்த 15ஆம் அதிகாரத்துலேருந்து 19ஆவது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. 20ஆவது அதிகாரத்தில் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, 21, 22 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், புதிய வானம் புதிய பூமியை பார்க்கணும். பொதுவாக 2 விதமான விசுவாசங்கள், 2 விதமான நம்பிக்கைகள் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில நடக்குது. என்ன சொல்றாங்கன்னா, மனித வரலாறுல இவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, நீரோ ராயனுடைய காலங்கள்ல, டொமினிஷியன் காலங்கள்ல அந்த ரோம ராயர்கள் ரொம்ப கடுமையாக, ரொம்ப உபத்திரவத்தின் மத்தியில தான் இந்த சபைகள் கடந்து வந்துச்சு. அப்போ இந்த உபத்திரவம், இந்த இதெல்லாம் மனித வரலாற்றில் முழுவதுமே நடக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கூட சொல்றவங்க அப்படி சொல்றவங்க சொல்றாங்க. அடுத்தது என்ன நம்பிக்கை அப்படின்னாச்சுன்னா, வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக உள்ள காரியங்கள், எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். இதுல நம்ம விசுவாசம், நான் விசுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லி, நான் விசுவாசிக்கிறது, நான் உங்களுக்கு கொடுக்கிற விதம் எப்படி அப்படின்னாச்சுன்னா, ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. அந்த ரகசிய வருகையில சபை ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 7 வருடங்கள் உபத்திரவத்தின் காலங்கள். அதுல 3 வருடம் உபத்திரவத்தின் காலம், அடுத்த 3 வருடம் மகா உபத்திரவத்தின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 3 வருடத்துக்கு அப்புறமாக யூதர்களோடு அவன் பண்ணின உடன்படிக்கையை முறித்து போடுகிறான். பயங்கரமான பிரச்சனைகள் யூதர்களுக்கு உண்டாகிறது. அந்த மகா உபத்திரவத்தின் காலம் முடியும் போது இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த உலகத்தில் தம்முடைய தூதர்களோடு, தம்முடைய சேனைகளோடு அவர் இந்த உலகத்தின் அதிபதியோடு யுத்தம் செய்து அவனை ஜெயித்து சாத்தானையும்
அவனுடைய கூட்டத்தையும் 1000 வருடங்களுக்கு சங்கிலியால கட்டி ஒரு இடத்துல சிறை வச்சிருக்காரு. சிறை வச்சு 1000 வருட அரசாட்சி, தேவனுடைய 1000 வருட அரசாட்சி நடைபெறுகிறது. அதுக்கப்புறமா அந்த 1000 வருட அரசாட்சியை நம்ம பார்க்கக்கூடிய காரணம்னா சாத்தான் கிடையாது, அதனால பாவம் கிடையாது, பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அந்த கடைசி காலகட்டங்களில் சாத்தான் அவிழ்த்து விடப்படுகிறான். அப்போ அவன் தன்னாக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அறிந்து அந்த அநேகரை விழத்தட்டி அநேகரை ஆண்டவருக்கு விரோதமாக அவன் நிப்பாட்டி ஆண்டவரோடு ஒரு பெரிய யுத்தம் செய்கிறான். ஆர்மகதான் யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்மகதான் யுத்தம். அந்த யுத்தத்துக்கு அப்புறவு தான் சாத்தான் முழுமையாக முறியடிக்கப்படுகிறான். வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, அதுல சாத்தானும் அவன் தூதர்களும் அவனோடு சேர்ந்தவர்களும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலுக்குள்ள தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி. இதுதான் வேதத்துல முழுவதுமாக வெளிப்படுத்துற விசேஷத்துல நாம் விசுவாசித்து கற்றுக்கொள்கிற காரியம். இப்போ நேற்று முந்தானத்தை நம்ம பார்த்தது பரலோகத்தில் நடந்த காரியங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு பூமியில நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கணும். பூமியில என்னென்னலாம் நடக்க போகுது. இப்போ பூமியில நடக்கும்போது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், பூமியில யாரு என்ன பண்ணாலும் சரி, அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்தாலும் சரி, அவன் என்னென்ன சேட்டை பண்ணாலுமே அது எப்படி நடக்கு அப்படின்னா பரலோகத்துல இருந்து எப்படி உத்தரவு வருதோ அந்த உத்தரவுக்கு ஏற்றாப்புல தான் இங்க நடக்கும். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், பரலோகத்துல ஆண்டவர் முத்திரையை உடைக்காரு, இங்க காரியங்கள்லாம் இருக்கும். பரலோகத்துல எப்படிலாம் முத்திரையை உடைக்கும் போது இங்க எங்க என்னென்னலாம் நடக்கும் போது நம்ம பார்க்க போறோம். அப்போ நீங்க இதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னாச்சுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில இருக்கு. அதாவது கண்ட்ரோல் அவரை விட்டு எந்த இடத்துலயும் விலகி போகவே இல்லை. முழு கண்ட்ரோலும் அவர் தான் கையில வச்சிருக்காரு. முழு கண்ட்ரோல் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் அங்க இருக்கு. அவர் எப்படி பண்றாரோ அப்படி இங்க உள்ளவங்க நடக்காங்க. அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வி போட்டோம்னா அது ஆண்டவர் அங்க அவனை நியமிச்சு வச்சிருக்காரு. இதுல ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சொல்ல நடந்துட்டே இருக்கு. அப்போ முழு அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்கு. இந்த ஆட்சி முழுவதும் அவரால நடைபெறுகிறது. அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுவிடக்கூடாது. அப்போ இதுல ஒரு கேள்வி வரும், அன்பான தேவன் இப்படி கொடுமையாக ஆட்சி செய்வாரா? ஆண்டவர் ஆட்சி செய்ய சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பை கடைசி நேரத்தில் கொடுத்திருக்கார். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பு, எப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு கொஞ்ச நேரங்களை நான் கொடுத்துருவேன், ஆனா நான் என்ன சொல்றேன்னு அதை மாதிரி தான் நீ பண்ணணும். இதை நம்ம எங்க இருந்து பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா யோபுவின் சரித்திரத்துல இருந்து பார்க்கலாம். யோபுக்கு விரோதமா ஆண்டவர் சாத்தான் சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, அவன் அந்த பணம் பொருளுக்காக என்னைய பின்பற்றலாம், அவன் எதுக்காக என்னை உண்மையா நேசித்து பின்பற்றலாம் இல்ல அப்படின்னு சொல்ல வேணா பண்ணிக்குவாரு, ஆனா அவன் ஜீவன்ல கை வச்சிடாரு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. அப்போ அன்பான தேவன் யோபுவோட விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்போ அதான் வசனத்துல யாக்கோபுல சொல்றது அழகா சொல்ற, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்றாங்க. அவர் இப்படிப்பட்ட இந்த காரியங்கள்னால அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வாய்ப்பு இந்த சோதிக்கைக்கு அவனுக்கு நான் அதை செஞ்சு பார்ப்போம், அவனால என்னென்ன செய்யுமோ செய்யும். ஆனா ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோலை விட்டு இழந்து விடவே இல்லை. அவர் கையில தான் முழு அதிகாரமும் இருக்கிறது. அநேக நேரங்கள்ல நம்ம இதை மறந்துடும். வெளிப்படுத்தல் அப்படின்னாலே எப்போ அது இது அப்படின்னு பயப்படுறோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாம் ஆண்டவர் கையில தான் இருக்கு, எல்லாம் இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்கு. போன அதிகாரத்துல பார்த்தோம், அந்த அதிகாரத்தை பிதாவானவருடைய வலது கரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்கி கையில வச்சிருக்காரு. 7 முத்திரைகள் கொண்ட ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்காரு. இப்போ 6ஆம் அதிகாரத்துல நம்ம போவோம்.
6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது முத்திரையை உடைக்கிறார். உடைச்ச உடனே அதுக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் அப்படின்னு கேட்போ, ஒரு 4 ஜீவன்கள்ல ஒன்று சொல்லுது, நீ வந்து பார். அது இதை வாசிக்கும் போது, நம்ம இங்க வாசிக்கும் போது இதுல நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, யோவானை பார்த்து இந்த 4 ஜீவன்கள்ல ஒண்ணு நீ வந்து பார்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற இது வருது. ஆனா இதுல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படின்னா, நீ பார், நீ பார். அப்போ இது யார கூப்பிடுது அப்படின்னாச்சுன்னா, யோவான கூடல. யார கூப்பிடுது அப்படின்னாச்சுன்னா, இப்போ இவன் பார்த்துட்டே இருக்கும்போது, யோவான் பார்த்துட்டே இருக்கும்போது 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நான் பார்த்தபோது இதோ வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருந்தான். புறப்பட்டான். அப்போ வெள்ளை குதிரைக்கு மேல ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அந்த ஜீவன் சொல்லுது, நீ பார் அப்படின்னோடனே அவன் ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை வாங்குறான். வாங்கிட்டு என்னெல்லாம் இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். வில்லு மட்டும்தான் இருக்கு, அம்பு இல்லாதவன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அப்போ ஆண்டவர் அந்த முத்திரையை உடைக்கும் போது வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னாச்சுன்னா, சமாதானத்தின் தூதன். சமாதானத்தின் தூதன். சமாதானத்தின் தூதனை தான் வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். 11ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்துல இதை வாசிக்கிறோம். பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 19ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இறங்கி அந்த அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ற காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து எதுல வராருன்னா வெள்ளை குதிரையில தான் வரார். இங்க சொல்லப்பட்டவனும் வெள்ளை குதிரையில தான் வரார். அப்போ வெள்ளை குதிரை அப்படிங்கிறது ஒரு சமாதானத்தை காண்பிக்கிறது, சமாதானத்தின் தூதன். அப்போ அந்தி கிறிஸ்துவ பற்றி நம்ம தானியேல் புஸ்தகத்துல படிக்கும் போது, அவன் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். யூதர்களோட முதல்ல சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தும். யூதர்களோடு மட்டும் இல்ல, எல்லா உலகத்தின் ராஜ்யத்தில் உள்ள எல்லா ராஜாக்களோடும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவான். ஏன் அப்படின்னாச்சுன்னா, கடைசி காலத்துல அந்த உலகத்துல சமாதானம் இல்லாமல் எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் அது இதுன்னு வரும்போது, இவன் ஒரு பெரிய சமாதான தூதனா தன்னை காண்பித்து கொண்டு, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இதுல இருந்து கொண்டு வரேன், நமக்குள்ள ஒரு சமாதானம், அதாவது ஒரே ராஜ்யம், ஒரே அரசன் அப்படிங்கிறதுல அவனை எல்லாரும் ஏற்றுக்கிடுவான். எல்லாரோட அவன் ஒரு சமாதான உடன்படிக்கப்படுவான். யூதர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கப்படுகிறான். அதான் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சமாதான உடன்படிக்கை உடைத்து போடுகிறான்னு சொல்லி பார்க்கணும். சரிதானே? அப்போ நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, வெள்ளை குதிரை அப்படிங்கிறது ஆன்டி கிரைஸ்ட். அதாவது ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னாச்சுன்னா நீங்க அதை தப்பா அர்த்தம் கொள்ள கூடாது. ஆன்டி அப்படின்றது இப்போ அங்கிள் ஆன்டின்னு சொல்றோம், அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது. ஆன்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, பதிலாக அல்லது மாறாக, இயேசுவுக்கு பதிலாக அல்லது இயேசுவுக்கு மாற்றாக ஒருவன் வருகிறான். அதாவது இயேசுவை போல இயேசுவுக்கு மாற்றாக ஒருவன் வருகிறான். அதான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற. நான் ஒரு ரட்சகன்,
இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சகன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அந்த அந்தி கிறிஸ்து வருகிறான். அந்த அந்தி கிறிஸ்து கையில வில்லு இருக்குது, அம்பு கிடையாது. அப்போ அம்பு இல்லாத வெறும் வில்லு, துப்பாக்கியில குண்டு இல்லாத துப்பாக்கியை வச்சுட்டு ஏமாத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி அவன் வாரான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அது என்ன கிரீடம் அப்படின்னாச்சுன்னா, ஜெயிப்பவனுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். அதாவது ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் அப்படிங்கிறது வேற, ஜெயிப்பவனுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் அப்படிங்கிறது வேற. இந்த இடத்துல சொல்லப்படுகிற கிரீடம் என்னன்னா, ஜெயிப்பவனுக்கு கொடுக்கப்படுவது. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுவான். அவன் போற காரியங்கள் எல்லாம் சக்சஸ். யார்கிட்டலாம் பேசுறானோ அவ்வளோ இடத்துலயும் சக்சஸா இருக்குது. அப்போ ஒரு சமாதானத்தின் போர்வையில, சமாதானத்துல உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ராப்சர் நடக்குது. சபை கடத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிறது. கடத்தப்படும் போது இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய குழப்பமா, என்ன குழப்பம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ நீங்க எத்தனை பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க இதை பார்க்கலாம். ஏலியன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கலாம், வேற்று கிரக வாசிகள். இப்போ கிட்டத்தட்ட ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, அடுத்தது நாசா, அமெரிக்கா நாசா, இவங்க எல்லாருமே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வச்சு வேற்று கிரக வாசிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. இப்போ அந்த வேற்று கிரக வாசிகளால பூமிக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் அப்படின்னு எல்லாரும் நம்பி இந்த அடிக்கடி சேட்டலைட் அங்கங்கெல்லாம் அனுப்புறதுக்கு காரணம் என்னன்னா, யாரும் இருக்காங்களா, ஏதாவது அவங்களால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்குறோம். அப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு உள்ள கார்ட்டூன்கள்லாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னாச்சுன்னா, வேற்று கிரகத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்து சண்டை போடுவாங்க. இந்த டோரிமான் அது இதெல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். வேற்று கிரகத்துல இருந்து அப்படியே ஒரு பறக்கும் தட்டு அங்கேருந்து வரும், அதுலேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்து இங்கேருந்து கொஞ்சம் பேரை கடத்திட்டு போவாங்க. இதெல்லாம் அப்படி நடக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு சாத்தானோட சரியான ஒரு இப்பமே இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது. சாத்தான் தெரியும், இப்படி வந்து வேற்று கிரகத்திலிருந்து வந்து ஆண்டவர் வந்து சபையை ரகசியமா கொண்டு போறாரு. அவர் கொண்டு போறது யாருக்கும் தெரியாது, சபையை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கொண்டு போகும்போது மக்கள் குழம்பிடக்கூடாது. சாத்தான் இன்னைக்கு அவனுக்குரிய பேக்ரவுண்ட் வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னாச்சுன்னா, வேற்று கிரகத்திலேருந்து இப்படி கொஞ்சம் வந்து கடத்திட்டு போவாங்க. இப்போ கார்ட்டூன்ல 75% கார்ட்டூன் இதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்களும் ஹா அப்படின்ட்டு வாயை மூடாம அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிள்ளைங்கள்ல மனசுல அதை பார்க்குறவங்களோட மனதுல இந்த காரியம் பதிக்கப்பட்டுட்டு, வேற்று கிரகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து பூமியில இருக்க கொஞ்சம் அப்பாவி மக்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போயிடும், அப்பாவிகளெல்லாம் கொண்டு போவாங்க அப்படிங்கிற காரியம் பதிக்கப்பட்டுட்டு வருது. இது வந்து ஒழுங்கா ஸ்ட்ராங்கா பதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா, இயேசுவின் ரகசிய வருகை வந்திருக்குன்னு நாம சொல்றோம். ஆனா அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னா, ஏலியன்கள் வந்து இங்க இருக்கிற கொஞ்சம் அப்பாவி மக்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏலியன்கள் வந்து இங்க இருக்க கொஞ்சம் அப்பாவி மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டுதான் அவங்க அத நம்ப வைப்பாங்க. அது நம்புற வைக்க ஈஸியாயிரும். இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இந்த கார்ட்டூன்லாம் இதை அடிக்கடி காமிக்கிறாங்க? இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா அவங்க அதை பற்றி ஒரு பெரிய ஷோவா காமிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து தனிமைப்படுத்தப்படுறது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க ரொம்ப. அப்போ ஒரு சிலரை தனிமைப்படுத்தி அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு எல்லாரும் ஓட்டு போட வச்சு பயங்கரமாக அது நடந்துச்சு. இதெல்லாம் என்னன்னா, இப்படிலாம் ஒரு காலகட்டங்கள் வரப்போகுது. எல்லாரும் கண்காணிக்கப்படுவார்கள். அவங்க சொல்ல வர்ற காரியம் தான். வரும் நாட்கள்ல இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. கண்காணிக்கப்படுறதெல்லாம் புதுசு கிடையாது.
இதனாலதான் ஒரு 100 பேரை தொட்டு தனியா வச்சு அவங்கள வந்து இந்த முழு உலகமே பார்த்துட்டு இருக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு செஞ்சு 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 இந்த காரியங்கள் எல்லாம் மனசுல பதிச்சுட்டு வராங்க. புரியுதா? அப்போ இந்த இப்ப அந்தி கிறிஸ்துன்னு வர்றவன் என்ன சொல்லி வருவான் அப்படின்னாச்சுன்னா, ஏலியன்கள்லாம் வந்து அப்பாவி மக்களை, உலகத்துல உள்ள எல்லா பகுதியில உள்ள அப்பாவி மக்களையும் பிடிச்சு கொண்டு போயிட்டான். அப்போ நாம் இனிமே பிரிந்து இருக்கிறது சரி கிடையாது. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியிலே, ஒரே ராஜா, ஒரே தேசம், ஒரே தெய்வம், ஒரே கொள்கையில நாம எல்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி அழகா ஈஸியா இந்த உலகத்தை ஒன்றிணைச்சிருவான். அப்போ மக்களும் அவங்க இயேசுவின் வருகையில போயிட்டாங்க அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாரோட பார்வையும் எங்க போயிரும் அப்படின்னாச்சுன்னா, வேற்றுக்கிரக வாசிகள் வந்தாங்க. இந்த அப்பாவி மக்கள், நாங்களாம் உஷாரானாலே எங்களெல்லாம் அவங்க தொட முடியாது, இந்த அப்பாவி மக்கள் அவ்வளோ தூக்கிட்டு போயிட்டான்னு நம்பி முழு உலகமும் ஒருவனுடைய குடையின் கீழே சாதாரணமா வரும். அதை தான் நம்ம சொல்றோம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அவன் வந்து வெள்ளை குதிரை வந்து எல்லாரையும் பிடிச்சிடுறாப்ல. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு அந்த இதை கொடுத்துறான். அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் கை வச்சதெல்லாம் பொண்ணாகுது, வச்சதெல்லாம் பொண்ணாகுது அப்படிப்பாங்க. அதுதான் அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ண விடுற. அப்போ ஒரே ஆட்சி அழகா ஈஸியா வந்து 2வது வசனத்துல பார்க்கிறோம். நான் பார்த்தபோது இதோ ஒரு 3வது வசனம், அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ள ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இங்க அடுத்த குதிரை என்னன்னா, வெள்ளை குதிரை முன்னால போகுது. அவன் சமாதானம் 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 சொல்லி அவ்வளோ வரையும் ஒரே கொடைக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ அதுல கொஞ்சம் பேர் சேட்டை பண்ணுவாங்க. சிவப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, பொதுவாகவே சிவப்புங்கிறது வன்முறையை காண்பிக்கிறது, ரத்தத்தை காண்பிக்கிறது, மரணத்தை காண்பிக்கிறது. நீங்க சிவப்பு வன்முறையை, ரத்தம் சிந்துதலை, மரணத்தை காண்பிக்கிறது. எல்லா இடத்துலயுமே இது பார்க்கக்கூடிய ஒரு காரியம் சிவப்பு. அப்போ இவன் சமாதானம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். பின்னால ஒரு குரூப்பை ஆண்டவர் அனுப்புறாரு. இவன் வந்து சமாதானம் சொல்லிட்டு போயிட்டு வரும்போது பின்னால வர்றவன் என்ன செய்வான்னா, அவனோட வேலைக்காரன். இது 2வது வர்றது யாருன்னா, முன்னால போறவனோட வேலைக்காரன் சிவப்பு குதிரைகள். யாரெல்லாம் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்கள அவ்வளோவரை கொள்ளும். அவங்க அவ்வளோவரை எப்படி கொள்வான் அப்படின்னாச்சுன்னா, இவன் டைரக்டா போயெல்லாம் கொள்ள மாட்டான். அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலமாக கொல்லப்படுவார்கள். ஏன்னா சமாதானம் சொல்லிட்டு போயிட்டு அங்க முன்னால போய் எல்லாம் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கான். இதுல கொஞ்சம் பேர் எதிர்க்கிறவங்க எல்லாம் இவங்க எப்படி கொள்றாங்க. 2வது வசனம் 3வது வசனத்திலிருந்து 2ஆம் முத்திரை பற்றி காண்போம். அப்போது 4வது வசனத்தை பார்ப்போம். சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறிந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கணும். முன்னால போறவன் சமாதானம் சொல்லிட்டு போவான். இன்னும் சமாதானம் வந்துரும்பாங்க நினைப்பாங்க. இப்போ யாரெல்லாம் இந்த சமாதானத்துக்கு உட்படலையோ அவ்வளோ வரையும் அவன் பிடிச்சு கொள்வான். எப்படின்னா, வன்முறையை தூண்டி சமாதானத்தை கெடுத்து அதுல கொலைகள் நடைபெறும். ஏன்னா இதுல கொலைன்னு சொல்லப்படுகிற இடம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வன்முறை, அதாவது மூர்க்கமான கொலைகள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அவன் கையிலே ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இது 2 ஆயிட்டா. 3வது என்ன நடக்கு அப்படின்னாச்சுன்னா, 3வது முத்திரையை ஆண்டவர் உடைக்கிறார். 3வது ஜீவன் நானது
நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். மூன்றாவது ஜீவன் சொல்றது வந்து பார். வந்து பார் அப்படின்னு அவன் வந்து பார்க்கான். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன அதிகாரம் அப்படின்னாச்சுன்னா, அவன் வந்து கருப்பு குதிரையில உட்கார்ந்துருக்கான். கருப்பு எதை காண்பிக்குது அப்படின்னாச்சுன்னா, கருப்பு வந்து பஞ்சத்தை காண்பிக்குது. வேதத்துல இருந்து அதை நம்ம அறிந்துக்கிறோம். எப்படின்னா, புலம்பல்ல 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரை போல கருத்து போயிற்று. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரை போல கருத்து போயிற்று. கருத்து, அப்போ கருப்பு அப்படிங்கிறது எதை பொதுவா காண்பிக்குது? சிவப்பு எப்படி கொலை ரத்தம் சிந்துதல காண்பிக்குதோ, அதே மாதிரி கருப்பு பஞ்சத்தை காண்பிக்கிற ஒரு கலர். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அவன் கையில ஒரு தராசு. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, தானியங்களின் பற்றாக்குறை விட்டார். நெருத்து கொடுக்கப்படுகிறது. தானியம் நெருத்து கொடுக்கப்படுகிறது. அதாவது இங்க எப்படி அவன் நெருத்து கொடுக்குறான் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமையும். அப்போ கோதுமைனா மனுஷர்கள் திங்கக்கூடிய ஒரு தானியம். வார்கோதுமை கோவரி கழுதைகளுக்கும் குதிரைகளுக்கும் போடக்கூடிய ஒரு தானியம். அது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, கோதுமை மனுஷர்கள் திங்கக்கூடியது, வார்கோதுமை மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம ஊர்ல கூட நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஊர்ல கடுமையான பஞ்சம் வந்த போது அரிசி கிடைக்காம இந்த சோளம் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். பொதுவாக அதை நம்ம சாப்பிட்றது கிடையாது. அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான், மிருகங்களுக்கு. அப்போ இதே மாதிரி ஒரு பணம் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் கூலி. ஒரு பணம் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் கூலி. இதை தான் இங்கே யூதாஸ் காரியத்தை வந்து சொல்றதை நம்ம பார்த்தோம். எங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து லாசரு வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு பெண் வந்து ஒரு பரிமள தலையத்தை உடைத்து அவர் தலையில இருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஊற்றிட்டு. அப்போ அங்கே என்ன சொல்றாப்புலன்னா, அது விலை உயர்ந்த பரிமளத்தை எண்ணும். அப்போ இதை 300 பணத்துக்கு விற்றுருப்பான். உலகத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டான. அப்போ 300 நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷ கூலியே வேஸ்ட் பண்ணிட்டால அப்படின்னு. அப்போ நீங்க இங்க இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒருத்தர் ஒரு நாள் வேலை செஞ்சாச்சுன்னா ஒரு படி கோதுமை தான் கிடைக்கும். அப்போ அளந்து கொடுக்கப்படுகிறது, அவங்களுக்கு அளந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ வார்கோதுமை வேணும் அப்படின்னா 3 படி வாங்கிடலாம். அடுத்து என்ன சொல்ற, இது இங்க இருந்து நம்ம இன்னும் வேதத்துல இருந்து அதை பற்றி தெளிவா படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, லேவிய ராகமத்துல ஒரு வசனத்தை படிக்கிறோம். லேவிய ராகமம் 26:26 படிக்கும்போது, உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது, கேட்டுருங்க, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் அப்படின்னு இங்க எழுதி. அப்போ நிறுத்து கொடுக்கிறது என்னன்னா, அளவாய் கொடுப்பாங்க, திருப்தியா கிடையாது. திருப்தியா அடைய மாட்டீங்க, அளவா கொடுப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு பஞ்சத்தன் சொல்லதோடி பற்றாக்குறை இங்க ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை இங்க என்ன சொல்றது அப்படின்னாச்சுன்னா, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. அப்ப எண்ணெய் திராட்சரசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேலருடைய உணவு பழக்கங்கள்ல அவங்களோட உணவு என்ன அப்படின்னாச்சுன்னா, கோதுமை.
எண்ணெய், திராட்சை ரசம். கோதுமை, எண்ணெய், திராட்சை ரசம். அப்போ எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதைப்படுத்தாதே அப்படின் போது இது 2 விதமான விளக்கங்களை தர்றாங்க. 2 விதமான விளக்கங்களை நம்ம ஃபெமிலியரான விளக்கங்களை பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னாச்சுன்னா, எண்ணெயும் திராட்சை ரசமும் அப்படிங்கிறது பணக்காரங்க திங்கக்கூடிய சாப்பாடு, கொழுமையான சாப்பாடு எண்ணெயை சொல்றாங்க. திராட்சை ரசம் அப்படிங்கிறது இது வைன், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குரூப் சாரார் ஏழைகளுக்கு நிறுத்து கொடுக்காங்க, பணக்காரங்களுக்கு கொடுமையான சீஸ் அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெய் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில சொல்றாங்க, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அது மாதிரி திராட்சை ரசம் அப்படிங்கிறது சாராயம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இதுல 2 விதமான விளக்கங்கள் இருக்குது. ஆனா நான் நினைக்கிறேன் என்னன்னா, ஏழை ஆக்கப்பட்டு கொண்டு போவான், பணக்காரன் ஆயிட்டே போவான். ஏழை ஆயிட்டே போவாங்க, பணக்காரன் ஆயிட்டே போவான். இன்னையுடைய நம்முடைய இந்தியாவுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது கூட அதான், ஏழைகள் இன்னும் ஏழை ஆகிட்டு போறாங்க, பணக்காரர் ஆகிட்டு போறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னா பணம் உள்ளவங்களுக்கு தான் சப்போர்ட். ஏழைகளுக்கு இன்னைக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு தயார் கிடையாது. அப்போ இன்னைக்கே இந்த நிலைமைனா, அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள், ஏழைகளுக்கு அளந்துதான் கொடுக்கப்படும், அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கிடைக்காது. அப்போ முதல் குதிரையில பார்த்தோம், அவன் சமாதானம் சொல்லி உலகத்தை பிடிப்பான். 2வது குதிரை பார்த்தோம், அவனோட ஒரு அடிமை பின்னால வருவாப்புல. அவன் என்ன செய்யறான் அப்படின்னாச்சுன்னா, அவனை யாரெல்லாம் எதுக்காங்களோ அவ்வளோ வரைக்கும் கொள்ளுவான். 3வது இதுல பார்க்கும்போது அவன் கையில ஒரு தராசு கொடுக்கப்படுது, அளந்துதான் கொடுப்பான். ஒரு பணத்துக்கு, ஒரு நாள் சம்பளத்துக்கு 1 படி கோதுமை. அதாவது இன்னைக்குள்ள நிலைமையில அவங்க கணக்கு போட்டு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் சம்பளத்துல 8 படி கோதுமை வாங்கிடலாம் இன்னைக்குள்ள இதுல. அப்போ அவ்வளவு வித்தியாசத்தை அவங்க சொல்றாங்க. ரைட், ஒரு பணம் என்றால் ஒரு டெனரியஸ் அப்படின்ட்டு அவங்களோட பண மதிப்பை சொல்றாங்க. அடுத்த 4ஆம் முத்திரைக்கு உடைக்கும் போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 7வது வசனம், அவர் 4ஆம் முத்திரையை உடைக்கும் போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனுக்கு பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ குதிரை வெள்ளை குதிரை போச்சு. அவனோட அடிமை ஒருத்தர் பின்னால சிவப்பு குதிரை அவ்வளவரையும் அவனை எதிர்த்தவங்க எல்லாம் கொண்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னால ஒருத்தன் கருப்பு குதிரையில ஏழைகள் எல்லாம் இதுல பஞ்சத்தினால கொள்ளடிக்கிறான். அடுத்தது என்னன்னா, பஞ்சத்துக்கு அப்புறம் மங்கின நிறம்ல குதிரைக்கு என்ன சொல்றாங்கன்னா, முடியெல்லாம் உதிர்ந்து போன ஒரு குதிரை, தோல் உரிக்கப்பட்ட ஒரு குதிரை. அதாவது மங்கின நிறம்ல குதிரையை ஒரு குதிரையை நீங்க கற்பனையில கொண்டு வாங்க. வெள்ளை குதிரை நீங்க எப்படி இருக்கும் பாருங்க, சோப்பு குதிரை எப்படி இருக்கும் பாருங்க, கருப்பு குதிரை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த குதிரையோட முடியெல்லாம் உதிர்ந்து போய் பஞ்சத்துல அடிபட்ட குதிரை எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட குதிரை மங்கின நிறமுள்ள குதிரைனா அப்படிப்பட்ட குதிரையில ஒருத்தர் இருக்கிறானா, அவனை பற்றி என்ன சொல்றதுன்னா, இந்த குதிரை கண்டா அவன் மேல் உட்கார்ந்து இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனுக்கு பின் சென்றது. அப்போ பாதாளம் பின் சென்றது, மரணம் பாதாளம் பின் சென்றது அப்படின்னாச்சுன்னா அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு மரணத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா போய் இருக்கிறது, ஆவி போய் இருக்கிறதுக்கு 2 ஸ்தானங்களை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு என்னன்னா பரதேசிங்கிறது யார் போற இடம் அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீதியாக வாழ்க்கை நடந்து பரிசுத்தமா இருந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க மரித்து அந்த பரதேசிங்கிற இடத்துக்கு போறாங்க. பாதாளம் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மரித்தவர்கள் பாதாளத்துக்கு போறாங்க. அப்போ பரதேசி இப்ப இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா,
பரதேசி இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னாச்சுன்னா, ஆண்டோடைய பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டார். ஏன் வேதம் என்ன நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த ரகசிய வழியில முதலாவது பிரதான தூதன் சத்தம் கேட்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுப்பியிருப்பாங்க. பரதேசியில இருக்கிற எல்லாரும் முதலாவது எழுதிப்பாங்க. பின்பு நாம் உயிரோடு இருக்க நாமும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லும். மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ பரதேசி காலி ஆகிட்டு அதை பூட்டி வச்சிருக்கணும். அது பரதேசிக்கு இடம் வேலை இல்லை, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பரதேசி எங்க பரதேசியில் உள்ளவங்களாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவரோட பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவரோட பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இப்ப சாவர எல்லாருமே டைரக்டா எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, பாதாளம் அவர்களுக்கு பின் சென்றது. டைரக்டா அவங்க பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பாதாளத்தில் உள்ளவங்களாம் எப்போ எந்திப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம படிக்கிற 20வது அதிகாரத்துல அதை பற்றி படிக்கிறோம். 20வது அதிகாரத்துல ஒரு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டது. வாங்க அதை வாசிட்டு போயிடலாம். வெளிப்படுத்தல 20வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து வாசித்தோம்னா, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவனையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ இப்ப பரதேசி கிடையாது. பரதேசி கிடையாதுங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அந்த பாதாளத்துக்கு மக்கள்லாம் டைரக்டா செத்தவன் ஆவியெல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. எப்படி மக்கள் சாவுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னாச்சுன்னா, இவங்க சாவுற விதம் எப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னாச்சுன்னா, வாசிக்கலாமே. பட்டயத்தினாலும் 5ஆம் அதிகாரத்துல கொண்டு போனவன் பட்டயத்தை கொண்டு போறான். பட்டயத்தை கொண்டு போய் அவன் அந்த வன்முறையில கொண்டு வந்து கொலை செய்யறான். இல்ல இரண்டாம் தூதன் சிவப்பு குதிரையில போறவன், 2ஆம் முத்திரை உடைக்கும் போது வந்த சிவப்பு குதிரையில போறவன் பட்டயத்தினால கொள்றான். பஞ்சத்தினால கருப்பு குதிரையில போறவன் கொள்றான். அடுத்தது சாவினாலும். சாவு அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கொள்ளை நோயினாலே. கொள்ளை நோயினாலே, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலே. துஷ்ட மிருகங்கள்லாம் என்ன அப்படின்னாச்சுன்னா, யாத்திராமத்துல நம்ம பார்க்குறோம், ஏகப்பட்ட துஷ்ட மிருகங்களின் லிஸ்டே கொடுத்துருக்காரு ஆண்டவர். இப்போ நம்ம மத்தியில கொரோனாங்கிற ஒரு கொள்ளை நோய் பரவி இருக்கு. அந்த கொரோனா கொள்ளை நோய் எங்கேருந்து வந்துச்சு, எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, வௌவால்லேருந்து வந்தது. வௌவால் வேதத்தின்படி சொல்லப்படுகிற துஷ்ட மிருகம். எய்ட்ஸ், HIV, H1N1 வைரஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வைரஸ் எதுலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சிம்பான்சி மனித குரங்குலேருந்து எடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள்லேருந்து எடுக்கப்படுகிற வைரஸ் அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்ளை நோயினாலும் அதான் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அப்படிங்கிறது. நீங்கள் அதான் துஷ்ட மிருகனோட உடனே நமக்குலாம் மனசில் போகிறது என்னது, சிங்கம், கரடி, புலி, இதை தான் நினைக்கிறோம். அது இல்லை. இந்த மாதிரி வௌவால், இன்னும் ஏகப்பட்ட சார்ஸ் குடும்பத்தை சேர்ந்த வைரஸ்கள் வரும் அப்படிங்கிறது தான் இன்னையோட மருத்துவ உலகத்தின் கணிப்பாக காணப்படுகிறது. இதோட பயங்கரமான வைரஸ்லாம் இனி வரப்போகுது அப்படின்னு தான் எல்லா மருத்துவரும் சொல்றாங்க. அதனால பூமியின் துஷ்ட மிருகினாலும் பூமியின் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில 4ல் 1 பங்கு சாவம், செத்து மடிவார்கள். அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, முதலாவது வருகிறவன் சமாதானம் போவான். அவனுக்கு பின்னால் உள்ள வருவான் அவனோட அடிமை அப்படிங்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இவனை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள அவ்வளோரையும் கொல்லுவான். 3வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, பஞ்சம்.
ஏழைகள் ஏழைகளாக்கப்படுவாங்க, இன்னும் ஏழைகளாக்கப்படுவாங்க. ஐஸ்வர்யவான்கள் இன்னும் ஐஸ்வர்யவானாக்கப்படுவாங்க. அடுத்தது 4வது பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா சாவு. பூமியில 4ல் 1 பகுதி மக்கள் கொல்லப்படுவார்கள். இது நாளும் பூமியில நடக்க போகிறது. அடுத்த 2 காரியம் எங்க நடக்குது அப்படின்னாச்சுன்னா பரலோகத்துல நடக்கும் போது, அடுத்த 2 முத்திரையை உடைக்கும் போது பரலோகத்துல நடக்கப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். 9வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். இது யாரு? இது ஒரு பெரிய கேள்வி. இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். லவோதிக்கேயா சபையை பற்றி நம்ம படிக்கும்போது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருந்தா நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வாந்தி பண்ணி போடுவேன்னா அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளாமல் உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளே வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி போட்டவங்கள்ல சிலர் என்ன பண்றாங்கன்னா, வைராக்கியமா, ஐயோ ஆண்டவரை விட்டு போயிட்டாரே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோமே, விசுவாசிகளை விரட்டினோமே, நோய்களை சுகமாக்கினோமே அப்படின்னு சொல்லும்போது, அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போடும். ரொம்ப ஒரு கைவிடப்படுவார்கள் என்கிறது தான் நம்ம அறிந்து கொள்கிற உண்மை. அப்போ கைவிடப்பட்டவங்க ரொம்ப அவருக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளையிலே எடுத்துக்கொண்டு போயிட்டாரு, நாம கைவிடப்பட்டு போயிட்டோம். அப்போ அவங்களுக்கு வசனம் இருக்கும், வசனம் தெரிஞ்சிருக்கும். அப்போ கைவிடப்பட்ட நாம் எப்படியாவது அவங்க சுய பலத்தினால, நல்லா தெரிஞ்சிடுங்க, அவங்க சுய பலத்தினால, அவங்க பக்தி வைராக்கியத்தினால இப்போ ஆண்டவருக்காக சாட்சியா நிற்பாங்க. என்ன சாட்சியா நிற்பாங்க? இந்த கையில கொடுக்கக்கூடிய சிப்பை நாங்க வாங்க மாட்டோம், அந்த மிருகத்தை நாங்க கும்பிட மாட்டோம் அப்படின்னு ஆண்டவருக்காக சாட்சியா இருந்து அநேகர் இந்த நாட்கள்ல மறிப்பாங்க. அநேகர் இதுல சொல்லப்பட்டிருக்கு, தெளிவா சொல்லப்பட்டிருக்க காரியம் இரத்த சாட்சி. இரத்த சாட்சியென்னா இதுக்கு முன்னால மறித்தவங்க எல்லாரும் பரதேசில இருந்தாங்க. பரதேசி முழுவதுமா எடுத்துக்கொள்ளப்பட்டு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்போ அதுக்கு அப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் மறித்தவர்கள், ஆண்டவருக்காக மறித்தவர்கள், ஆண்டவருடைய வசனத்துக்காக மறித்தவர்கள், நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி மறித்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல ஆண்டவருக்காக மறித்தவர்கள், ஆண்டோட வசனத்துக்காக மறித்தவர்கள், ஆண்டோட பிள்ளைங்க நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி வைராக்கியமா இருந்து மறித்தவர்களே ஆண்டவர் பாதாளத்துக்கு அனுப்புவதற்கு ஆண்டவர் அவ்வளவுக்கு கொடூரமான தேவன், நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். அப்போ அவங்க எங்க போய் இருக்காங்கன்னா இப்போ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்னா, பலிபீடத்தின் கீழே கண்டேன். பலிபீடம் எங்க இருக்குது அப்படின்னா தேவாலயத்துல. இப்போ தேவாலயம் திறக்கப்பட்டுச்சு, அங்க பலிகள் செலுத்தப்படுகின்றன. யூதருடைய காலங்கள் தேவாலயம் கட்டப்படுது, தேவாலயம் திறக்கப்படுது, அங்க பலிகள் செலுத்தப்படுகின்றன. அப்போ தேவாலயத்துக்கு கீழே அவங்க அங்க இருக்காங்க அப்படிங்கிறத இதுல நம்ம புரிந்து கொள்றோம். அது எப்படி தேவாலயத்துக்கு கீழே இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் ஆண்டவர் தான் சொல்ல முடியும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்று இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதுல நம்ம வேற எப்படி ஆண்டவர் குழி தோண்டி வச்சாரா, அப்படி வச்சாரா, இப்படி வச்சாரான்னா யாரும் பதில் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வசனம் இதை சொல்லுது, பலிபீடத்துக்கு கீழே இருந்தாங்க. அப்ப பலிபீடம் எங்க இருந்துச்சு அப்படின்னா தேவாலயத்துல பலிபீடம் இருக்கு. இப்போ பலிகள் நடக்கிறது அங்க, இப்போ தேவனுடைய ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பலிபீடத்துக்கு கீழே இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல நீங்க ஜாஸ்தி இதனால ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். இதுல என்னன்னா, இவங்க ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் அவங்க கொல்லப்படுறதுனால இவங்க பாதாளத்துக்கு போக முடியாது, அந்த குரூப்போடு சேர்த்து கொள்ளப்பட முடியாது. பரதேசியில வைக்கணும்னா பரதேசி கிடையாது. அப்போ அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும். அப்போ பலிபீடத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு கீழே ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வச்சிருக்காரு. ஆண்டவர் அங்க இருந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும்
இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு செய்தார். அதாவது ஆண்டவரே எங்க ரத்தத்தை குறித்தும் எங்களுடைய சாவை குறித்து எது வரைக்கும் நீ பழி வாங்காம எப்படிலாம் கொன்ன ஆண்டவரே அப்படி இவங்க கதறாங்க. ஆனா இதுக்கு முன்னால வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. வேதத்தின் பரிசுத்தவான்களும் அதான் செய்றாங்க. ஸ்தேவான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே இந்த ரத்தப்படி அவங்க மேல சுமத்துறாங்க, இவங்களை மன்னியும் அப்படிங்கிறார். அப்போ ஆனா இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, உண்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, இவர்கள் ரட்சிக்கப்படாத கூட்டம். ஏன்னா ரட்சிப்பு கிருபையினால உண்டாது. கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு, அதனால ரட்சிப்பு இங்க உண்டாறதுக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்க சாவும் போது இவங்க ரட்சிக்கப்பட்டார்களா அப்படின்னா தெளிவான ஆன்சர் என்னன்னா, ரட்சிக்கப்படலை. யார் ஒருவன் ரட்சிக்கப்படலையோ அவனுடைய ஜென்ம ஸ்பாவங்கள் மாற்றப்பட மாட்டாது. ஆவிக்குரியவன் தான் அவனுடைய ஜென்ம ஸ்பாவங்கள் மாற்றப்படும். அதான் வசனத்தை கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, ஜென்ம ஸ்பாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்கிறான். ஜென்ம ஸ்பாவம் அப்படின்னா, ஜென்ம ஸ்பாவம் எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ம ஸ்பாவம் இருக்கு. அது சாவணும். அது எப்ப சாவுனா, ஒழுங்கான ரட்சிப்பு கிடைக்கும் போது, ஆவிக்குரியவனாக மாறும்போது அந்த ஜென்ம ஸ்வாபங்கிறது சாவும். அப்போ இவன் இன்னும் ரட்சிக்கப்படல. இவன் பாவம் செஞ்சான், அக்கிரமம் செஞ்சான் அப்படிங்கிறதுனாலதான் ஆண்டவர் இவனை விட்டுட்டு போயிருக்கார். ஆனா இவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கான். ஏற்றுக்கொள்ளும். ஆண்டோடைய வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொல்லப்பட்டார்கள். அப்போ ரத்த சாட்சியா மறிக்கா ரட்சிக்கப்பட்டார். அப்போ ரட்சிக்கப்படாத அந்த ஸ்வாவம் ஆண்டவர்கிட்ட போராடுது. ஆண்டவரே எவ்வளவு நேரம் நீர் பழி வாங்காம இருக்கிறீங்க, சீக்கிரம் பழி வாங்க ஆண்டவரே அப்படின்றது. இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னாச்சுன்னா, 11வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பின் வஸ்திரம் இப்பதான் கொடுக்கப்படுது. ரட்சிப்பு வெள்ளை அங்கி. அதான் இங்க நம்ம பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் அப்படிங்கிறாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ஏகப்பட்ட வஸ்திரங்களும் நம்ம வேதத்துல படிக்கிறோம். இதுல வெள்ளை அங்கி. அப்போ இப்போ இவங்க பாவங்கள் இவங்களுக்கு மாற்றப்படுகிறது. இவங்களுக்கு ஒரு பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதனாலதான் அவங்க பழிவாங்க ஆண்டவரேன்னு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 11 வசனத்தை பார்க்கும்போது வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் அநேகர் கொலை செய்யப்பட போறாங்க. அப்போ உபத்திரவத்தின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை யாராவது ஏற்றுக்கொண்டு மரிப்பார்களா அப்படின்னாச்சுன்னா மரிக்கிறாங்க. இது வசனம் தெளிவா நமக்கு இங்க சொல்லக்கூடியதுதான். அந்த நேரங்களில் இரத்த சாட்சியாளா மரிப்பாங்க. இப்போ அநேக டிவிகளில் இது சொல்லியே கொடுத்துட்டு இருக்காங்க. உபத்திரவத்தின் காலத்துல இரத்த சாட்சியாளாக மரிக்கிறதுக்கு நாங்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்கெல்லாம் சொல்றாங்க, நான் மகா உபத்திரவத்தின் காலத்துல இயேசுக்காக நான் இரத்த சாட்சியா மரிக்க போறேன். நீங்க யாரும் மரிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கா ஆண்டோடைய வசனத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு இருந்தாச்சுன்னா அவ்வளோ வரும். வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுக்காக நம்ம யாரையும் ஆயத்தப்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது. முட்டாள்தனம், வேதத்துக்கு புறம்பானது, சாத்தானுடைய காரியம், சாத்தானுக்கு காரியம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நீ வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுவது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அப்போ ரெண்டாவது, அந்த உபத்திரவ காலத்துல ரட்ச சாட்சியா மரிப்பவங்களை நாங்க ஆயத்தப்படுத்துறோம் அப்படின்னாச்சுன்னா அதை மாதிரி முட்டாள்தனமான ஊழியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம் வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அப்படி ஆயத்தப்படுத்தணும்னு நினைச்சுதானே ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருப்பாரு. வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, யாரெல்லாம் ஒழுங்கா இருக்காங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவ்வளோரையும் ஆண்டவர் கொண்டு போயிடுவார். அவ்வளவுதான். அது சாப்டர் கத்தம். ஆண்டவர் அப்படி ஆயத்தப்படுத்த சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றா, நீங்க புறப்பட்டது சகல ஜாதிகளை சீசராக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. இரத்த சாட்சிகளை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லணும்.
அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம வேதத்தின் ஒரு சத்தியம். அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒழுங்கா பின்பற்றாதவங்க, கைவிடப்பட்டவங்க, வாந்தி பண்ணி போடப்பட்டவர்கள் அநேகர் நாம தப்பு பண்ணிட்டோம்னு உணர்ந்து தங்களுடைய வைராக்கியத்தினால ஆண்டவருக்கு சாட்சியா மறிக்கிறாங்க. அநேகர் மறிப்பார்கள். அந்த 5வது முத்திரை உடைக்கும் போதுதான் இந்த காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச காலம் இறப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இப்ப இவங்க சொன்னா கேட்டுடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால அவன் ஜென்ம சுவாபத்துல இருந்தான், ரட்சிக்கப்படாம இருந்தான். அதனால ஐயோ பழிவாங்கன்னா இப்ப ரட்சிப்பு கொடுத்ததுனால இவன் அமைதியா இருப்பான். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளம் போல கருத்தது, சந்திரனும் ரத்தம் போல ஆயிடுச்சு. அப்போ இது என்ன அப்படின்னா, நீங்க பின்னால பாத்தீங்கன்னா தெரியும், அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகங்களை போல் விளங்கி போயிடுச்சு. இதுல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, வானத்தின் நட்சத்திரங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் வால் நட்சத்திரம் அப்படின்னா, வால் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, வானத்துல சில கோள்கள் பூமியில கீழே விழுது, அதுல உள்ள கற்கள் கீழே வருது. கீழே வரும்போது பூமியில பகுதியில் வரும்போது கிட்டத்தட்ட 40,000 மீட்டருக்கு மேல, 30,000 மீட்டருக்கு மேல வந்து ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன்ல அந்த கல் பட்ட உடனே அந்த கல்கள் எரிய ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து வரும்போது அது ஒரு வால் நட்சத்திரம் போல, அதை எரியறதுலாம் அப்படி வர்றதுனால ஒரு வால் நட்சத்திரம் போல தெரியும். அது பூமியில வந்து சேர்றதுக்குள்ள மேக்சிமம் எரிஞ்சிடும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாடிக்கு மேல இருந்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஒரு கப்ல ஊத்துனீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த கப்ல இருந்து ஊத்தும் போது மேல இருந்து அந்த ஃபுல்லா விழும், கீழே வரும்போது அது துகளா மாறிடும். அதே மாதிரிதான் அங்கிருந்து மேல இருந்து வர்ற கல்கள் எரிஞ்சு சாம்பலா தான் கீழே வந்து சேரும். ஆனா இந்த நாட்கள்ல ஆங்காங்கள் கல்கள் கீழே விடும். இந்த சோதம் குமாரன் பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னாச்சுன்னா, வேதத்துல நம்ம பார்க்குற உண்மையில் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த நாட்கள்ல ஒரு எரிக்கல் அந்த இடத்துல வந்து விழுந்துச்சு. அந்த எரிக்கல் விழும்போது அங்க ஆக்சிஜன் பட்டோம்னா அது எரிய ஆரம்பிச்சு, எரிஞ்சு ஒரு நல்ல தண்ணீர் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள விழுந்ததுனால அந்த இடம் வந்து இப்போ கூட சவக்கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல 16 வகையான கெமிக்கல்ஸ் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அது அங்கிருந்து வந்து மேல இருந்து வந்தது. அதான் நீங்க இப்போ வந்து அத்தி மரத்தை காற்றினால் அசைக்கப்படும் போது கனிகள் விடுற மாதிரி இது விழுந்துச்சு அப்படிங்க. அடுத்து என்னன்னா, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆச்சு. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆச்சு அப்படின்னா, இதுல நம்ம படிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வானத்துக்கு கீழே 2 லேயர் முதல்ல இருந்துச்சு. ஒன்னு ஓசோன் லேயர், அடுத்தது தண்ணீரோட லேயர், H2O லேயர் அப்படின்னு சொல்றாங்க. நோவாவின் காலத்துல இந்த H2O லேயர் வந்து விலகி போயிட்டு, அது எப்படி போச்சுன்னா, வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறந்தாரு, மேல உள்ள தண்ணி எல்லாம் கீழே வந்துச்சு. மேல எப்படி தண்ணி போச்சு அப்படின்னாச்சுன்னா, 2ஆம் நாள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பூமி முழுவதும் தண்ணி தயாரிச்சு, தண்ணி கீழே மேலேயுமா பிரிய கிடவுதுன்னாரு. மேல கொஞ்சம் போயிட்டு கீழே கொஞ்சம் வந்துச்சு. அதனாலதான் அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்க 900 வருஷம் அப்படிலாம் வாழ்ந்து அவங்க பலசாலிகளா இருந்தாங்க. வேதத்துல படிக்கிறோம், இவ்வளவு வருஷம் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றான் அப்படின்னு சொல்லி இருக்கும். பிள்ளைகளை பெற்றான். அப்போ அந்த காலத்துல அவங்களுக்கு வந்து மழை தேவைப்படலை. ஏன் அப்படின்னா, சூரிய ஒளி கீழே வர்றது கிடையாது. ரொம்ப ஒரு குளுமையான காலம், அந்த பனியினாலே எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் நோவா காலத்துல பார்க்கும்போது திராட்சை ரசம் எப்படி புளிச்சதுன்னா, இதுக்கு முன்னால வரைக்கும் திராட்சை ரசம் வச்சா புளிக்காது. ஏன்னா பாக்டீரியா கிடையாது, ஃபங்கஸ் கிடையாது, வைரஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படி திராட்சை ரசம் இருந்துச்சோ அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச திராட்சை ரசம் மாதிரி இருந்துச்சு. அவங்க எடுத்து எப்போ வேணாலும் குடிச்சிட்டு இருந்தாங்க. இது நோவாக்கு தெரியாது. நோவா என்ன பண்றாரு, வழக்கம் போல வெளியே வந்தபோது இப்போ வெயில் கூடிட்டு அவருக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது. இவர் திராட்சை ரசத்தை எடுத்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குடிக்கும் போது அந்த திராட்சை ரசம் அது புளித்து ஒரு மதுவா மாறி அவருக்கு போதையில போயிட்டாரு.
திராட்சரசம் அவர் பண்ணி குடிக்கல. இது வேதத்தின் ஒரு சத்தியம், வேதத்தின் ஒரு சத்தியம். இப்போ ஓசோன் லேயர் இருக்கிறதுனால தான் பூமியில வெப்ப நிலை குறைவா இருக்கு. அதுலயே ஓட்டை விழுந்துட்டு அப்படிங்காங்க. ஓட்டைனா எவ்வளவு பெரிய ஓட்டை அப்படிங்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி இந்தியா அளவுக்கு, அதோடு கூட ஒரு ஓட்டை ஓசோன் லேயர்ல விழுந்துட்டான். இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் நான் என்ன படித்தேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஓசோன் லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக அடப்பட்டுட்டான். ஏன் அப்படின்னாச்சுன்னா வண்டிகளே போல கார்பன் மேலே போய் அந்த ஓசோன் லேயரில் பெரிய ஓட்டப்பட்டு அப்படிங்காங்க. இப்போ வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போச்சு அப்படின்னாச்சுன்னா, இந்த 7 ஆண்டுகளில் ஏகப்பட்ட உற்பத்தி நடக்கும். என்ன உற்பத்தி நடக்கும்னா, திருப்பி அந்த ஏலியன்ஸ் வருவாங்க, அவங்க திருப்பி நம்மளை தாக்க வரும்போது நம்ம அவங்கள தாக்கணுண்டு ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ வெப்பத்தின் காரணமாக அந்த முழு ஓசோன் லேயரும் விலகி, அதான் வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிட்டு அப்படிங்க. அந்த 7 வருஷத்துல முழு ஓசோன் லேயரும் விலகி போகுது. அதான் வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகும்போது வெக்க தாங்க முடியாது. வெக்க தாண்ட முடியாம பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்வார்கள். ஏன்னா வெக்க தாங்க முடியாம பர்வதங்களின் குகைகள்ல, இப்போ ஊட்டிக்கு ஏன் மக்கள் போறாங்க? மலைகள்ல குளுமையா இருக்கும். இமயமலைக்கு ஏன் போறாங்க? அங்க குளுமையா இருக்கும், அதுக்குதான் ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த நாட்கள்ல வெக்க தாங்க முடியாத பெரிய பணக்காரங்க எவற்றெல்லாம் பணம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த வெக்கையில இருந்து நாங்க தப்பிக்கணும்னு சொல்லி ஓடுவாங்களாம். அவர்கள் பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி சிங்காசனம், அந்த ஆண்டவருடைய இது, அதான் கலியுகம் வந்துட்டு மக்களுடைய பார்வைகள் அப்படி இருக்கும். இப்பவுமே இந்த கொரோனா வந்தோடனே இந்த குஜராத் பகுதியில் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கலியுகம் வந்துட்டு இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அப்போ அந்த ஆண்டவருடைய கோபம் வந்துட்டு, ஆண்டவர் தான் இதுன்னு சொல்லி அவங்க அப்படி சொல்லிட்டு அதை மறைத்து கொள்வாங்க. அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டது. அதான் அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டது. யார் நிழல் இருக்கக்கூடும்? இவங்க ஆண்டவருடைய கோபம் கடைசி காலம் வந்திருக்கு. இதுதான் இப்படிதான் நடக்கும். அதுக்குன்னு மனம் திரும்பணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இந்த மனப்பான்மைக்கு அவங்க வரமாட்டாங்க. இந்த மனப்பான்மைக்கு மனம் திரும்பணும், அந்த இதுக்கு வராது. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மந்திரங்கள் அது இதுக்கு அங்கதான் ஓடுவாங்களே தவிர ஆண்டவர் இடத்துல வரமாட்டாங்க. கடைசி காலங்கள்ல இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம அந்த 6 முத்திரைகளை படித்தோம். நாளைக்கு நம்ம 7ஆம் அதிகாரத்துல படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டான காரியங்கள்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான காரியங்கள்லாம் இருக்குது. 7ஆம் முத்திரையை பற்றி பார்க்கும்போது நீங்க தயவு செய்து 1 ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு வாசிட்டு வாங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார்.